Hello, my dear students. This is Albert Leander, the founder and owner of Zion Academy. So already thumbnail நீங்கள் பார்த்திருப்பீங்க. What is Zion Academy and who is Zion Academy? First to introduce ourselves. நாங்கள் வந்து already 7 years classes we are taking. Okay, and நாங்கள் வந்து என்னென்ன classes provide பண்ணோம், mainly CA, CMA and CS, all 3 levels. CA Foundation, Inter and Final, CMA Foundation, Inter and Final, CS EET and நம்மளோட intermediate and professional, that is intermediate and professional level எல்லாமே வந்து all 3 we are taking. So mainly இந்த 3 courses மட்டும் இல்லாமல் 11th and 12th commerce only we are taking classes. So இன்னும் சொல்ல போனால் Zion Academy is an academy exclusively for commerce. ஸோ ஒருவேளை ஸ்லைட் டிஸ்டர்பன்சஸ் நம்மளோட என்விரான்மெண்ட்லேயோ சவுண்ட்லேயோ இருந்ததுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. வி ஆர் ஷூட்டிங் என்ன ஓப்பன் ஏரியா, தட் இஸ் கொஞ்சம் டோர்ஸ் ஓப்பனாக இருக்கிறனால. ஓகே, ஸோ மெயின்லி டு இன்ட்ரடியூஸ் ஆர் செல்ஸ் நாங்கள் வந்து என்னென்ன கோர்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பட் மெயின்லி வாட் இஸ் டிஃப்ரெண்ட் இன் Zion Academy? எல்லா அகாடமி பண்ணுற மாதிரியே நாங்களும் பண்ணோன்னா தெர் இஸ் நோ யூஸ். அண்ட் அகெயின் எ டிஸ்க்ளைமர், ஐ எம் ஹியர் நாட் டு பேட் மவுத் அபவுட் எனி அகாடமி. எந்த அகாடமி என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு தேவை கிடையாது, யார் என்ன பண்ணுறாங்கன்றதும் எனக்கு தேவை கிடையாது. ஃபஸ்ட்டே நான் டிஸ்க்ளைமர் தரேன், Zion Academy இஸ் டோட்லி கான்சென்ட்ரேட்டட் ஆன் Zion Academy அண்ட் Zion Academy ஸ்டூடெண்ட் க்ரோத் ஓன்லி. நான் வேறு எந்த அகாடமி பற்றியும் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்ற அந்த ஒரு மேட்டருக்கே நான் வரமாட்டேன், பேசவும் மாட்டேன். ஓகே, ஸோ மெயின்லி ஐ ரெஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி அகாடமி ஆஸ் ஐ ரெஸ்பெக்ட் Zion Academy. வை? பிகாஸ் எந்த அகாடமியுமே வந்து அவங்க எப்படி வந்திருப்பாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும், அது அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் யாரையுமே நான் வந்து இங்கே பேட் மவுத் பண்ணுறதுக்கு நான் இங்கே இல்லை. பட் அட் த சேம் டைம் Zion Academy என்ன டிஃப்ரெண்ட், Zion Academy நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே சொல்கிறதுக்கும் நான் இங்கே கடமைப்பட்டிருக்கேன். ஸோ மெயின்லி Zion Academy இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் அகாடமி. ஹவு? ஃபஸ்ட்டு திங், போர்ஷன் கம்ப்ளீஷன். Main problem in this industry is promised dateல portion completion நடக்குமா அப்படின்றது தான். See guys, normally portion completion என்றது obviously we are studying CA course, is completing the portion fast importantா இல்லை இந்த portion completion இருக்குல்ல ஃபாஸ்ட்டாக போர்ஷன் நான் கம்ப்ளீட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டா இல்லைனா போர்ஷனாக நான் ஸ்டூடெண்ட் முடிக்க வைக்கிறது இம்பார்ட்டண்ட்டான்னு பார்த்தா எனக்கு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். நான் வந்து எக்ஸாமுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 to 1.5 months முன்னாடி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணாதான், இல்லை 2 months முன்னாடி நான் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணாதான் ஸ்டூடெண்ட்க்கு ரிவிஷன் டைம் இருக்கும், மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் அட்டன் பண்ண முடியும், ஆர்டிபிஸ் அட்டன் பண்ண முடியும். சார்னோ அப்போ நான் வந்து போர்ஷன் ஸ்பீடாகவும் கம்ப்ளீட் பண்ணணும். செகண்ட் திங், அதை நான் ஸ்டூடெண்ட்டுக்கு புரிகிற மாதிரியும் நான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ 2 விஷயம் இருக்குது கரெக்டாக. நான் சீக்கிரமாகவும் கம்ப்ளீட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் புரிய வைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு யூஎஸ்பி ஆஃப் Zion Academy. இங்கே நீங்கள் வந்து கிளாஸில் உட்காரிங்கன்னா இன்னும் சிம்பிளாக, என் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு சொன்னது, நான் சிம்பிளாக வீட்டில் சோஃபாவில் உட்கார்ற மாதிரி நான் உட்காந்துக்கிறேன் சார், ஆனால் கிளாஸ் எடுத்து முடித்தோடனே எனக்கு ஆல் கான்செப்ட்ஸ் கிளியராக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ரிவ்யூ எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே இந்த ஆன்லைனில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக இது என்னென்னா, ஃபஸ்ட்டு திங் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது இம்பார்ட்டன்ட், அது ஸ்பீடாகவும் கம்ப்ளீட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அதில் Zion Academy இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட், தட் இஸ் ஃபஸ்ட்டு திங். ஓகே, பாயிண்ட் நம்பர் 2, கான்செப்சுவல் கிளாரிட்டி. அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் லைக் CA, CMA, CSல நமக்கு தவறக்கூடாது. அப்போது கான்செப்சுவல் கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எல்லா சப்ஜெக்ட் நம்ம எப்படி கற்றுக்குறோமோ அது இன்டெப்த் நாலேஜோட நம்ம கற்றுக்கணும். கரெக்டாக? அப்போது அந்த இன்டெப்த் நாலேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா எப்படி நமக்கு எக்ஸ்பர்டீஸ் வரும் ஒரு சப்ஜெக்டில் அப்படின்னா ப்ராக்டிஸ். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு இன்டெப்த் நாலேஜ் வரும். இந்த இன்டெப்த் நாலேஜ் இருந்தால் தான் நம்மளால் எக்ஸாம்ஸை ஒழுங்காக பண்ண முடியும். ஓகே, அப்போ அந்த ப்ராக்டிஸ்க்கு நாங்களே தானே சார் வீட்டில் போய் பண்ணோம். நான் வந்து ஐ எம் டிபெண்ட் ஆன் நோபடி. நான் வந்து என்ன பண்ணோன்னா, நான் தனியாக வீட்டுக்கு போயிட்டு நான் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். ஆனால் என்னை பின்னாடியிலேருந்து புஷ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. எனக்கு ப்ராக்டிஸ்க்கு மெட்டீரியல் இருக்குது, ஆனால் இந்த டைமில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும்னு என்னை மென்டார் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அங்கே தான் நான் வரேன் Zion Academy. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ராக்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கிளாஸஸ் எடுக்கிறோமா? Monday to Friday will be conducting classes. Without doubt, Monday to Friday class நடக்கும். And each and every Saturday, நம்ம will be conducting training sessions. What is training session, sir? என்ன இந்த வீக் நம்ம அக்கௌண்ட்ஸ் நம்ம முடிச்சிருக்கோமா, அந்த அக்கௌண்ட்ஸு என்ன சாப்டர் நம்ம முடிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபவுண்டேஷனில் பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் முடிச்சிருக்கோம். அந்த பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டோட
ப்ரீவியஸ் அட்டம்ஸோடைய கொஷின் பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு ஆர்டிபி எடுத்துகிட்டு எம்டிபி, அப்போ நீங்கள் ஆர்டிபி எம்டிபி தனியாக 2 மாதத்தில் நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் தேவையில்லை. இங்கே நம்ம ட்ரைனிங் செஷன்லேயே வில் பி ப்ராக்டிஸிங். ஆப்வியஸ்லி அவங்க ரிலீஸ் பண்ண பிறகு அந்த ஆர்டிபி எம்டிபியும் நம்ம கிளாஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருவோம். அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் அட்டம்ஸோட கொஷின்ஸையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருவோம். நான் தனியாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தரப்போகிறேன். அதுவும் நான் கிளாஸில் உட்காந்தே உங்களை ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ தட் நம்ம சம் போடும்போது எங்கெல்லாம் டவுட் வருதோ அந்த டவுட் எல்லாமே நீங்கள் அங்கங்கே கேட்டு அங்கங்கே நம்ம டவுட் கிளியர் பண்ணிட்டோம்னா யூ வில் பி கெட்டிங் கிளாரிட்டி இன் த கான்செப்ட்ஸ். திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. ஃபஸ்ட்டு கிளாஸஸ், செகண்ட் திங் நம்மளோட டவுட் கிளியரன்ஸ் செஷன் ஆஸ் வெல் அஸ் ட்ரைனிங் செஷன். ஓகே, செகண்ட் திங் ட்ரைனிங் செஷன் முடிச்சிட்டோம். தேர்ட் என்ன சார்? தேர்ட் என்னன்னா கான்செப்சுவல் கிளாரிட்டி எக்ஸாமினேஷன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்ச மாதிரி நடிக்கிறீங்க கிளாஸில், ட்ரைனிங் செஷன்லேயும் நீங்கள் போட்டுறீங்க. ஆனால் எக்ஸாம் போனாலே மறக்குது சார். எனக்கு எக்ஸாம் எல்லாம் ஞாபகம் இருக்குது. எக்ஸாம் பேப்பரில் போய் நான் பேப்பரில் கை வைக்கும்போது இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்தது இந்த பாயிண்ட் எப்படி போகிறது, இதுக்கு எப்படி சார் நான் ஃபார்முலா, அது எனக்கு அந்த எக்ஸாம் ஃபியரில் மறக்குது. அந்த எக்ஸாம் ஃபியர் போகிறதுக்காகவும் அதே மாதிரி எக்ஸாம் உங்களுக்கு பழக்கப்படுத்துறதுக்காகவும் தான் சாப்டர் வைஸ் கான்செப்சுவல் கிளாரிட்டி எக்ஸாமினேஷன்ன்றது நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இந்த 3மே கண்டக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஜீல் மாடல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு வி ஆர் கண்டக்டிங், விச் மீன்ஸ் நம்ம டோட்டல் ஃபுல் போர்ஷன்ஸ் எக்ஸாமையும் உங்களுக்கு நாங்கள் பிஃபோர் யூ அட்டெண்ட் த மெயின் எக்ஸாம் வில் பி கண்டக்டிங் யூ த ஜீல் மாடல் எக்ஸாம். ஓகே, ஸோ நவ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 24/7 ஸ்டூடெண்ட் சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம். விச் மீன்ஸ் கால் கட்டாயமாக பண்ண முடியாது, பட் யூ கேன் வாட்ஸ்அப் யுவர் டவுட் ஆர் எல்ஸ் உங்களுக்குன்னு நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் தரோம். நீங்கள் 24/7, சில பேர் மார்னிங் பர்சன்ஸாக இருப்பீங்க, காலையில் எழுந்து ரிவைஸ் பண்ணிருப்பீங்க, சில பேர் நைட்டில் ரிவைஸ் பண்ணிருப்பீங்க, சடனாக ஒரு டவுட் வரும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு 24/7 ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டை நான் உங்களுக்கு ஜயன் அகாடமியில் தரேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ஜயன் அகாடமியில் தரோம். அது வெறும் நான் வந்து வேர்ட்ஸில் சொல்கிறது இல்லை, ஆக்ஷன்ஸில் உங்களுக்கு கட்டாயமாக நான் காமிப்பேன். ஓகே சார், ஸோ இதெல்லாம் ஜயன் அகாடமி பண்ணுது. இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் அப்படின்னா எஸ். நவ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. May 26 ஒரு அட்டெம்ப்ட் நமக்கு ஃபவுண்டேஷன் இருக்குது, இன்டர் இருக்குது. அண்ட் அதே மாதிரி September 26 நமக்கு ஒரு அட்டெம்ப்ட் இருக்குது, January 27 அட்டெம்ப்ட் இருக்குது. இது 3த்துக்குமே ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர் பேட்சஸ் இன்றைக்கி நான் இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கூடவே உங்களுக்கு ஒரு பம்பர் ஆஃபர் என் சைட்லேருந்து என்ன தெரியுமா? ஜயன் அகாடமியில் நீங்கள் இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனேயே, தட் இஸ் இன்னைக்கு டேட் வந்து இன்னைக்கு 6th நினைக்கிறேன், இன்றைக்கி வந்து February 6th. நீங்கள் பிஃபோர் 10th ஆர் பிஃபோர் 11th யாரெல்லாம் ஜயன் அகாடமியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ, பிஃபோர் 11th வச்சுப்போம், பிஃபோர் 11th ஈவினிங் 5 PM வரைக்கும் யாரெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் ஆர் இன்டர் கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ, ஃபார் ஆல் May 26, September 26, Jan 27 நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிவிடுவீங்க. உங்கள் கூடவே உங்களுக்கு ஒரு லெட்டர் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுத்துருவோம். அட்டஸ்டேட்டட் லெட்டர் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து கொடுத்துருவோம். அந்த லெட்டரில் நாங்கள் என்ன எழுதி கொடுக்குறோன்னா, இஃப் பாஸ் ஓகே, இஃப் நாட் பாஸ் ரிசல்ட் வந்த 1 hourல we will be totally refunding the fees. That is the challenge. அப்போ பாயிண்ட் நம்பர் 1 உங்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ண முடியலன்னா அடுத்த 1 hourல 1 week 1 monthலாம் இல்லை, ரிசல்ட் வந்த 1 hourல யாரெல்லாம் ஃபெயில் ஆகிறீங்களோ உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு நாங்கள் ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணிடுவோம். தட் இஸ் த ஓப்பன் சேலஞ்ச் ஐ எம் கிவிங். எவ்வளோ ஓப்பனாக நான் எவ்வளோ தைரியமாக எப்படி சொல்கிறேன்னா, ஐ நோ தட் ஐ கேன் மேக் மை ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ். ஸோ மெயினாக யாரெல்லாம் நீங்கள் CA ஃபவுண்டேஷன் இன்டர் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தைரியமாக வாங்கப்பா. திஸ் இஸ் த டைம். இஃப் நாட் நோ தென் வென்? எஸ் ஆர் நோ? இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இனிமேல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இனிமேல் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்க போகிறீங்க, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். See you all in the classes. Thank you.